மக்களே, சுவையான ரசகுல்லா எப்படி செய்யணும்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மக்களே, ஒரு பேக்கெட் பால் எடுத்துங்க. அதை கட் பண்ணி குண்டால ஊற்றி காய்ச்சிருங்க. தண்ணி ஊற்றாமல் காய்ங்க. காயட்டும் பால். மக்களே, இப்போ பால் பொங்கிடுச்சு. இதில் லெமனை ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுலாம். புழிஞ்சு விட்டாச்சு. மக்களே, பால் வந்து நல்லா திரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு வெள்ளைத்தூளில் போட்டு அதை வடிகட்டிக்கலாம். மக்களே, இப்போ வந்து இது ரொம்ப வடிகட்டியாச்சு. மேலே இருக்கிறத மட்டும் நல்லா புழிஞ்சு எடுத்துங்க. அழுத்தி புழியணும், அப்போ தான் வரும். போட்டுக்கோங்க. மக்களே, இப்போ நல்லா இது அமுத்தி எடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். மக்களே, இப்போ உருட்டி எடுத்தாச்சு. ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு கப் தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அப்போ தான் ரசகுல்லா வேகும். மக்களே, சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து ரசகுல்லா வந்து உப்புக்காக ரெடி பண்ணி வச்சு பாலை புழிஞ்சி எடுத்து வச்சு இந்த உருண்டையை இது போட போகிறோம். ஒன்றா போடுங்க. ரசகுல்லா ரெடி ஆகின்னு இருக்குது. ஒரு 1 மினிட் கொதிக்க வச்சாலே போதும், ரசகுல்லா ரெடி ஆகிடும். ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணுறோம். ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம், தட்டில் மாற்றிக்கலாம். சுவையான ரசகுல்லா எப்படி இருக்குன்னு என் பையனுக்கு கேட்குறேன். இப்படிலாம் இருக்க சூப்பராக இருக்கா? மக்களே, இதுமாரி சுவையான ரசகுல்லாவை நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.